விஜய் சாருக்கு வந்து லியோ எவ்வளோ பெரிய ஹிட்டோ அதை விட டபுள் மடங்கு இந்த படம் ஹிட்டாக இருக்கும். நெகட்டிவ் சொல்லி பரப்புறாங்க, இந்த படத்துக்கு வந்து பார்க்காமலே இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரப்புறாங்க. அந்த படம் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு படத்தை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக தமிழ் சினிமாவை பார்த்துருக்காது. அருமையாக பண்ணிடுறாரு. அது இந்த வயசில், அதாவது வந்து ஒரு 75 வயசில் வந்து இப்படி ஒரு நடிக்கிறதுலாம் பெரிய விஷயம். படம் ஃபுல்லாக இருக்கார், A to Z, கடைசி முதல்ல ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இருக்கார் படத்தில். அருமையாக பண்ணிக்கிறாரு. கதை நல்ல கதை, நல்லா வந்து பொறுமையாக பார்க்கணும். அப்படியே பொறுமையாக டைமிங் வேறு அதிகம், அது பொறுமையாக பார்க்கணும். ஃபஸ்ட் ஹாப்பை விட செகண்ட் ஹாப் சூப்பர், எகிருது செகண்ட் ஹாப் சூப்பராக இருக்குது சார். எல்லாம் அருமையாக பார்க்கலாம், நல்லாயிருக்கு. நல்லா பண்ணிக்கிறார், நல்லா அருமையாக பண்ணி. மியூசிக் பக்கா சார். அனிருத் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் பின்னி பெடல் எடுத்துக்கிறார், அருமையாக பண்ணிக்கிறார் சார். சூப்பராக இருக்குது சார் படம், அருமையாக இருக்குது. ரஜினிகாந்த் சூப்பராக நடிச்சிருக்கார் தலைவர். ஓகேண்ணா, ஒன் டைம் வாட்ச். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்காரு. ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல, பட் அது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஓகே ஜி, கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. பிடிச்சி செமையாக இருந்துச்சு. பேசிக்காக சொல்லணும்னா க்யூட் மூவி, அவ்வளோதான். சூப்பராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வந்துட்டு லைட்டாக அவன் சொன்ன மாதிரி தான் லைட்டாக சயின்டிஃபிக்காக ட்ரை பண்ணாங்க. அது மட்டும் செட் ஆகலன்னு நினைக்கிறேன். பாக்கி எல்லாமே செமையாக இருந்துச்சு. எல்சிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. அது வந்துட்டு படம் ஸ்டோரி மட்டும் கொஞ்சம் சுமாராக இருந்துச்சு. வேறு எல்லாமே படத்தில் மாஸ் செமையாக இருக்கும். ஸ்டோரி வந்து ரஜினி க்யூட்டாக இருந்தாருன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. கதை வந்து ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக்காக போகிற மாதிரி ட்ரை பண்ணாங்க, ஆனால் நல்லா தான் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட்டு தான். அது ரொம்ப ஒரு 5 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் வராரு. தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா தான் இருந்துச்சு. வேறு லெவலு தலைவர் செம்ம பயங்கரமாக பண்ணிடுறாரு. தலைவர் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலு, படம் வேறு லெவலு. தலைவர் தான் மெயினே படத்தில். ஆக்சுவலாக இந்தியாவிலே பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் தான் அப்படிங்கிறத வந்து திருப்பி அந்த லெகசியை காமிக்கிற மாதிரி இருக்குது இந்த படம். இந்த விக்ரம் படம் வந்து இப்போ கமல் சாருக்கு வந்து பெரிய ஹிட்டு, லியோ வந்து விஜய்க்கு பெரிய ஹிட்டு. பட்டு இவர் எப்படி இது பண்ணிருக்காருன்னா அதை விட ஒரு பயங்கரமான ஒரு எலவேஷன்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது இந்த படத்தில். ஒரு KGF மாதிரி, ஒரு சலார் மாதிரி அந்த மாதிரி இருக்குது இந்த படம். இந்த படத்தை வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ஸ்லோவாக கொண்டு போகிறாங்க. ஸ்லோவாக கொண்டு போய் எந்த இடத்துல எலவேட் பண்ணணுமோ அந்த இடத்துல எலவேட் பண்ணுறாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. அவரோட முந்தைய படங்களுக்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. முந்தைய படங்களில் இந்த LCU அந்த கான்செப்ட்லாம் வரும், நம்ம தெரிஞ்சு அடுத்தடுத்து வந்து யூனிவர்ஸ் பில்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இதில் வந்து எப்போவுமே அவர் வந்து கேஸ்டிங் வச்சுருப்பாருன்னா அந்த கேஸ்டிங் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. இதை சுற்றி எவ்வளோ கேஸ்டிங் இருந்தாலும் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லுவாங்களா, அது வந்து ரஜினி சார் அவரை இது பண்ணி தான் இருக்குது படம் ஃபுல்லாக. அனிருத் மியூசிக் வேறு லெவல். அனிருத் மியூசிக் தான் அந்த படத்துக்கு மெயின் பில்லர். ஆன் ஸ்க்ரீனில் தலைவர் ஹீரோனா, ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அனிருத் தான் ஹீரோ அந்த படத்துக்கு. எல்லா இதுக்கும் பயங்கரமாக பண்ணியிருக்கிறதுலாம் ரொம்ப பயங்கரமாக பண்ணிருக்காங்க பார்த்து. நாகார்ஜுனா பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக இருக்குது. அதை விட அந்த ஷௌபின் அவங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஷௌபின் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. உபேந்திரா வந்து ஒரு 2-3 சீன் தான் வராரு, அவரும் பயங்கரமாக. ஜெயிலர் சிவானா கேரக்டர் வரல, சிவராஜ்குமார் கேரக்டர் வருது. அது மாதிரி இப்போ விஜய் சாருக்கு வந்து லியோ எவ்வளோ பெரிய ஹிட்டோ அதை விட டபுள் மடங்கு இந்த படம் ஹிட்டாக இருக்கும். நெகட்டிவ் சொல்லி பரப்புறாங்க, இந்த படத்துக்கு வந்து பார்க்காமலே இந்த படம் நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி பரப்புறாங்க. அந்த படம் பயங்கரமாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு படத்தை கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷமாக தமிழ் சினிமாவை பார்த்துருக்காது. இந்த ஏன்னா நம்ம வந்து பில்டப் பண்ணாலே KGF சலார் பண்ணலாம் பார்த்துருப்போம். அதை விட ரொம்ப நல்லாவும் ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த படம். ஸ்டோரி இருக்குது சார் படத்தில். ஸ்டோரி இருக்குது, ஸ்க்ரீன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு ஃபேன் பாய் படம் மாதிரி இருக்குது. இப்போ கார்த்திக் சுப்ராஜ் எப்படி பேட்டை படம் பண்ணார், ரஜினி சாரை ஃபுல்லாக எவ்வளோ கேஸ்டிங் இருந்தாலும் இவர் ரஜினி சார் தானே க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த படம் அதே மாதிரி தான் இருக்குது. தலைவர் வந்து க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது. சுற்றி எவ்வளோ பேர். விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கமல் சார் இருந்தாலுமே விஜய் சேதுபதி சாருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இதில் வந்து கமல் சார் இருந்தாலும் பகத் பாசல், விஜய் சேதுபதி இப்படி நிறைய ஸ்கோர் பண்ணுவாங்க. சூர்யானா இந்த படத்தில் யாருமே ஸ்கோர் பண்ண முடியல. கடைக்கிற காப்பில் இவர் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணுறாரு. சுற்றி நிறைய ஹீரோஸ் இருக்காங்க, எல்லா ஜென்ரேஷன்லேருந்தும், எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்தும் ஹீரோஸ்லாம் இருக்காங்க. பட் இவர் தான் மெயின் பில்லராக இருக்கார் இந்த படத்தில். பயங்கரமாக இருக்குது இந்த படம். பெஸ்டஸ்ட் ஆஃப் திஸ் இயர் இந்தியன் சினிமாலே சொல்லலாம்.